welcome to Cook with Martina. Brinjal pickle, katrika ஊறுகா நம்ம ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைல்ல ட்ரை பண்ணலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர், அரை ஸ்பூன் டர்மரிக், ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர், வினிகர் ஒரு கப். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து இந்த வினிகரை ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோங்க. மஸ்டர்ட் பவுடர், கடுகு பவுடர் இருக்கு இல்லையா, நான் அதை எப்படி பண்ணேன்னா கடுகு எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சு அப்படிதான் யூஸ் பண்ணிருக்கேங்க. இப்போ நம்ம வினிகரை சேர்த்து நான் ஒரு பேஸ்ட் ஆக்க போறோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து பேலன்ஸ் இருக்கிற வினிகரை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, லேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க, கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண உடனே ஒரு 6 to 7 பல் பூண்டை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் இப்ப சேர்த்திருக்கேங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலா தான் இப்ப நான் சேர்த்துறேன். இப்போ மீதி இருக்கிற வினிகரை இந்த பவுல்ல நம்ம நல்லா ரின்ஸ் பண்ணி நம்ம ஊத்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சுகர், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண விடலாம். பாருங்களே, சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஊறுகாவை நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை வந்து சப்பாத்திக்கு நீங்க சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாம பிரெட்டுக்கு மேல சாண்ட்விச் மாதிரி நீங்க தடவி சாப்பிட்டு பாருங்களேன், அமேசிங்கா இருக்கும். பிரிஞ்சால் பிக்கிள், கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடியோ ரெடி.